ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்றது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அந்த வேலைக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் 2,90,000க்கு மேற்பட்டோர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ அடுத்த கட்டமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது எப்போது ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் பார்த்தா அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது பார்த்தா நேற்று பொங்கல் தொகுப்பு வழங்குவதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்தா ஒரு ப்ரெஸ் நியூஸ் சந்திச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் எப்போது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, விரைவில் நாங்கள் ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுவோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரைவில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்னால் உங்களுக்கு மார்க்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் லிஸ்ட்டை மட்டும்தான் வெளியிடுவாங்க. அதில் உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஆர்டர் காப்பியை கொடுத்து நீங்கள் போயிட்டு ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த தேதியில் எந்தெந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்குன்ற மாதிரி அப்பயே 26/9/2024 அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், அதுக்கான கடைசி தேதி என்ன, எல்லாமே பார்த்தா கம்ப்ளீட்டாக அதுக்கான தேதியை கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இன்டர்வியூ தேதியை பொறுத்த வரைக்கும் 25/11/2024 இருந்து 9/12/2024 இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சேம் அதேமாரி தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான தேதியும் இது வரைக்கும் நடந்தது. அவங்க சொல்லியிருக்க தேதிப்படி தான் எல்லாமே இப்போதைக்கு ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. அந்த வகையில் ஃபைனலைசேஷன் ஆஃப் கேண்டிடேட் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியாகணும், 24/12/2024 அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக 90% 24/12/2024 முதல் உங்களுக்கு ரிசல்ட்டை வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ சேம் அதே டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருப்பாங்க. தேதி கொடுத்துருக்காங்க 24/12/2024 அந்த வீக் ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு ஒவ்வொரு டேஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதிகபட்சமாக கண்டிப்பாக உங்களுக்கு 24 ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது தவிர்க்கும் பட்சத்தில் ஜனவரி, அதாவது மந்த் ஸ்டார்டிங்கிலே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மந்த் எண்டு அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ரிசல்ட்டை வந்துடும். ஸோ யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கம்யூனிகேஷன் டு சொசைட்டி, ஸோ நீங்கள் எப்போ அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த சொசைட்டியில் செலக்ட் ஆகிறீங்களோ நீங்கள் எப்போ கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். 27/12/2024 அன்றைக்கி தான் நீங்கள் போயிட்டு அந்த சொசைட்டியை நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸில் ஜாப் வேணும் அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஆர்டர் காப்பிலாம் வாங்கிட்டு வரலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ரிசல்ட் கொடுத்த வீடியோ பார்த்தா அமைச்சர் சொன்ன தகவல் நான் வீடியோ எண்டில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க ரிசல்ட் பற்றி அப்டேட் கொடுங்க. ஸோ இதான் உங்களுக்கான ரிசல்ட் அப்டேட். இந்த மாதம் எண்டு அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, சீக்கிரமாக வந்துடும். ஒன்ஸ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நியாய விலை கடைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பும் பணி அந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார். இப்போ நம்ம எவ்வளோ நாட்களுக்குள்ள முடிக்க போகிறோம்? நடந்துட்டு இருக்கு. முதல்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு கணக்கீடு செய்ய வேண்டியது. அதன் பிறகு அதற்கான அறிவிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது மாவட்ட வாரியாக. அந்த காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் விண்ணப்பிப்பதற்கு படிவங்கள் வழங்கப்படுகிறது. பிறகு அந்த படிவங்கள் பெற்ற பிறகு அவர்களுக்கான நேர்காணல் இதுகள்லாம் நடத்தி அந்த நேர்காணல் ஓரளவு எல்லா இடத்துலையும் முடிஞ்சிருக்கு. மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சரிபாதியாக பிறகு நேர்காணலில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சேர்த்து போடணும். ஏறத்தாழ 2,96,000 விண்ணப்பங்கள், விண்ணப்பதாரர்கள் 3,440 பணிகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள்.
ஆகவே அந்தந்த மாவட்டங்களில் இந்த பணிகள் நடைபெறுகிறது.